போஷா, பேக் டு தி ஃபியூச்சர், டிலோரியன். இப்போ எதுக்கு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி பிஹேவ் பண்ற? ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட திரை விமர்சனம் பேச போகிறோம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட கதை, 40 வயது வரை திருமணம் செய்து கொள்ளாத ஒருவர் தாயின் வற்புறுத்தலுக்காக திருமணம் செய்யலை. ஆனால் தேவை என்ன? ஒரு மகப்பேறு தேவை, பேரன் தேவை. தன் தாய்க்கு பேரன் தேவை. அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரு வாடகை தாய் மூலமாக ஒரு மகப்பேறு எடுக்கிறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு கட்டத்தில் கை குழந்தையாக இருக்கும்போது ஒரு அறுவை சிகிச்சைக்காக அந்த வாடகை தாய் தேவைப்படுறாங்க. அப்போ அந்த வாடகை தாயை தேடி பயணப்பட்டு அவங்க கொண்டு அந்த அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிச்சிடறாரு. படம் இதோடு முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வாடகை தாய் தேவையா இல்லையா, இதை மட்டுமே ஒரு கதையாக எடுத்திருந்தாக்கா உள்ளபடியே படம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இயக்குனர் முடிவு பண்ணிட்டார், இது ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், இன்னும் கொஞ்சம் இழுக்கணும் படத்தை. இது அரை மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும். அப்போ 2.5 மணி நேரத்துக்கு எப்படி படத்தை எடுக்கிறது? அப்போ என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, அப்படியே இழுத்துருக்கிறார் ஜவ்வு மாதிரி. அதுவும் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவரால் இழுக்க முடியாமல் இன்னும் பல பேரை கூப்பிட்றாரு. நாசர், அது நாசர், அப்புறம் இருக்கிற துணை நடிகர்கள் எல்லோரும் போட்டு என்ன செய்கிறார், ஜவ்வு மாதிரி இழுக்கிறார். சரி, கடைசியில் கிளைமேக்ஸ் என்ன? வாடகை தாய் ஒரிஜினல் தாயாகிடுறாங்க, மனைவி ஆகிடுறாங்க. இதை முதலே செஞ்சுருக்கலாமே, இன்டர்வல் அப்போவே செஞ்சுருக்கலாமே. இதை இன்டர்வலுக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கோம் படம். இது எதுக்கு ஜவ்வு மாதிரி இழுத்தாங்கன்னு தெரில. ஸோ இது உள்ளபடியே ஒரு விஷயம். இந்த வாடகை தாயின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த படம் சிக்கலை ஏற்படுத்த நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் பார்த்திங்கன்னா கைகோர்த்து ஒரு புதிய சமுதாயத்தை நோக்கி நகருது. நான் சொல்கிறது அறிவியலும் மருத்துவமும். பட் இந்த கதை என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வாடகை தாய்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு சிக்கலை தரும் போல் இந்த கதை அமைஞ்சிருக்கு. ஏதோ நான் பிரச்சனை பண்ணுன்றதுக்காக சொல்கிறேன் நினச்சிடாதீங்க. நீங்கள் படத்தை பார்த்துங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க படத்தை போய் பார்க்குறதுக்கு. ஏன்னா பாதி படம் உள்ளபடியே உணர்வாக இருக்குது. அந்த இவர் இந்த தாய்கிட்ட திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதுவும் வலுவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரோட இந்த விஸ்வநாத் யாருன்றதை, விஸ்வநாத் சன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா சூர்யா. ஸோ சூர்யா எப்படிப்பட்ட நபர்னு சொல்லி அவரை காட்டுறதுக்காக ஒரு காட்சி, அதாவது தன்னுடைய டிரைவருக்கு அவர் செய்யக்கூடிய உதவி, அதன் மூலமாக அவங்க மகன் பெரிய தொழிலதிபர் ஆகிற காட்சி, இதெல்லாம் உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு இவர் வாடகை தாயை தேடி செல்வது, வாடகை தாய் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு மருத்துவம், அதுக்கப்புறம் இந்த ராதிகா, மமிதா பைஜு, சூர்யா, இந்த இடைவெளிக்கு முன்னாடி நடந்த அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வு போராட்டங்களை இயக்குனர் நல்லாவே சொல்லியிருப்பார். பாதி படம் உள்ளபடியே ரொம்ப உணர்வாக இருந்து சொல்ல முடியும். அப்போ பாதி படம் என்னங்கன்னு கேட்பீங்க இல்லையா, அப்போ அதை சொல்லி தானே ஆகணும். ஸோ பாதி படம் ரொம்ப உணர்வாக இருக்குது. மீதி பாதி படம் பார்த்திங்கன்னா மயிராக இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு கேரக்டர்களை செதுக்கும்போது அந்த ஏஜ் ஃபேக்ட் தெரியணும். ஒன்று மமிதா பைஜு கேரக்டரை இன்னும் யங்காக காட்டியிருக்கலாம், அல்லது சூர்யாவை இன்னும் கொஞ்சம் எல்டராக காட்டியிருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 40 வயது உள்ள ஒரு மனிதராகவே பார்க்க முடியாது. அதில் 2 ஃபைட் வேறு பண்ணுவார்களா. அந்த ஃபைட் சீன் பார்த்திங்கன்னா இவரை என்ன சொல்லுங்கள், ஒரு யூத்தாக தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ எப்படி மமிதா பைஜும் இவங்களும் வெறும் வார்த்தையில் தான் சொல்கிறாங்க, என்னை விட நீங்கள் 20 வயது மூத்தவர், 20 வயது மூத்தவர், 20 வயது மூத்தவர் வெறும் வசனங்களில் தான் வருதே தவிர காட்சியில் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். இங்கே வயோதிக காதல் ஒன்று இருக்குது. அதை கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பலரும் காட்டியிருப்பாங்க. எந்த இடத்துலையும் நீங்கள்
அபூர்வ ராகங்களில் நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, ஜெயசுதாவுக்கும் மேஜர் சுந்தரராஜனுக்கும் இருக்கிற அந்த காதல், அதை நீங்கள் எடுத்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து முதல் மரியாதை படத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கப்புறம் விடுகதைன்ற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயோதிக காதல் சொல்லியிருப்பாங்க, அதுவாக இருந்தாலும் சரி, இப்படி வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லிப்பாகவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி இந்த கண்ணாடி டம்ளரை கையில் ஏந்தி நடக்கிற மாதிரி தான். அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் கூட நம்ம ஸ்லிப் ஆக மாட்டோம். பட் இதில் வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்காருன்னா இல்லை தான். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ப முடியல. இவர் வயசானவரா, மமிதா பைஜு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா, ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்றத நம்ம வந்து சரியாக வந்து அந்த இடத்துல டைரக்டர் வந்து கையாளல. ஏன்னா ராதிகா வந்து உள்ளபடியே வந்து சும்மா சொல்கிறேன், அவங்களுடைய பங்குக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. ஏனோ தெரியல இயக்குனருக்கு அவங்கள சாகடிச்சா தான் வந்து படம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால் ராதிகாவை சாகடிச்சிட்டாங்க. உள்ளபடியே அந்த படத்துக்கு ராதிகா செத்த உடனே அந்த படமும் செத்து போகுது. இதுதான் உண்மை, ஃபேக்ட். உள்ளபடியே திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு நார்மல் டெத்தில் வந்து தூங்கும் போதே இறந்துடுறாங்க ராதிகா. ராதிகா இறந்த பிறகு தான் இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போகுது. அது வரைக்கும் அந்த படம் உயிரோட்டமாக தான் இருந்தது. ஸோ மொத்தத்தில் எனக்கு வந்து இதில் பெருசாக இந்த படத்தை பற்றி ஐடியா இல்லை. ஸோ இது வந்து லக்கி பாஸ்கர் வந்து அப்புறம் வாத்தின்ற படம் எடுத்த இயக்குனர் வந்து வெங்கட் அட்ரூலியா, நல்ல இயக்குனர் தான். ஆனாலும் வந்து படம் வந்து சரியாக வந்து கதையை தேர்வு செய்ததுன்னு நல்லதாக தேர்வு செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா சொதப்பிட்டார். ஒரு காமெடி அண்ட் சென்சிட்டிவ்ன்ற மாதிரி தான் படம் வந்து பாதி படம் நகர்ந்தது. அதுக்கப்புறம் பாதி படத்தில் அவருக்கு எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி இதை முடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இருக்குது படத்தில் 2-3 மைனஸ் இருக்குது. காமெடிக்குன்னு சொல்லி ஒரு நடிகர்களை யாரும் போடலை. காமெடிக்குன்னு சொல்லி ஒரு நடிகரை போட்டிருந்தால் படம் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கும். ரெண்டாவது வந்து படத்தில் வில்லனே இல்லை, ரெண்டாவது மைனஸ்ஸு. ஸோ வில்லன் படத்துக்கு கிடையாது, காமெடினும் கிடையாது. சரி, அதுக்கு மேலே என்ன இந்த படத்தில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும் போது சொல்லுங்கள் நீங்கள். ஏதாவது வில்லன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, அது மேலே 2 ஃபைட் பண்ணுறாரு. அந்த 2 ஃபைட்டுமே வந்து எதுக்குன்னே தெரியல. 2 ஃபைட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்த்தமில்லாத, ஆனால் வந்து 2 ஃபைட்டு வைக்கணுமேன்றதுக்காக வச்ச மாதிரி இருக்குது தவிர இல்லை. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிரிழ அளவுக்கு வந்து ஒரு கதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பேண்டட் போட்டு அதை போட்டு இதை போட்டு விட்டு பெரிய பண்டலாக காட்டுறன்னு நினைக்கிறீங்க. உள்ளபடியே பார்த்திங்கன்னா ஒரு மயிர் இழை தான் கதையை. அது மேலே அப்படியே சுற்றுனா எவ்வளோ தான் நீங்கள் சுற்ற முடியும். ஸோ வந்து சில காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளபடியே உணர்வோடு இருந்துச்சு பாதி படத்தில். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து எந்த திசையில் போகிறதுனே தெரியாமல் இயக்குனர் சொதப்பி வச்சுருக்கிறாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து வெரி சாரி விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். நன்றி, வணக்கம்.